சில விஷயங்களை நம்ம குறைக்க போறோம். என்ன குறைக்க போறோம்? முதல்ல இந்த புத்தக பை சுமையை குறைக்க போறோம். கைத்தட்டி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை வருஷமா, பெரிய கல்வியாளர். நல்ல கைத்தட்டல், எல்லாருமே கைத்தட்டலாம். இனிமே புத்தக பை சுமை குறைய போகிறது. தமிழ்நாட்டில் அமலுக்கு வரப்போகும் மிகப்பெரிய கல்வி மாற்றங்கள் என்னென்ன? அமைச்சர் சொன்ன அதிரடி அறிவிப்பு. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். கரெக்டாங்கய்யா? நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட கம்மியா தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. எங்க பள்ளிக்கூடம் வர பிள்ளைங்க அந்த புக்கு இந்த புக்குன்னு தூக்கி அதை சுமக்க முடியாம சுமந்து கஷ்டப்பட்ட காலம் மலையேறி விட்டது. இனி புத்தக பை சுமை குறைக்கப்படுகிறது. சரி, அதை குறைச்சிட்டோம். ஒன்னு அதிகப்படுத்த போறோம். எதை அதிகப்படுத்த போறோம்? நம்முடைய டெக்ஸ்ட் புக்ல அது வெறும் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அந்த வெறும் பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். டெக்ஸ்ட் புக் வில் பி வண்ண படங்கள் நிறைந்த ஒரு ஆர்ட் புக்கா, ஒர்க் புக்கா, அவங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய புக்கா மாறும். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. இந்த வண்ண படங்கள் என்ன பண்ணும்? அந்த குழந்தையோடு பேசும், அந்த வண்ணத்தை தொட்டு பார்க்கும். அதுல ஒரு பார் கோட் இருக்கும், ஒரு QR கோடு இருக்கும். வீட்டுக்கு போய் அப்பா போன்லயும் அம்மாவுடைய போன்லயும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது காணொலியா வரும், கேட்பொலியா வரும். வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக, கேட்பொலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது. புத்தக பையின் சுமையை மட்டுமல்ல, மனசுமையை மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்னு சொல்லப்படுற பாட புத்தகங்களின் சுமையும் குறைத்து அதை ஒரு பட புத்தகமாக நம்ம மாற்றப் போகிறோம். எல்லோரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஎன் ஸ்பார்க் மூலமா ஏற்கனவே பல நூறு பள்ளிக்கூடங்களை நாங்க ஆரம்பிச்சிட்டோம் சார். இன்னும் ஒரு படி போய் நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாண்டி காக்னிட்டிவ் எல்லாம் தாண்டி நிறைய வந்துருச்சு. கம்ப்யூட்டிங்லாம் வந்து, மிஷின் லேர்னிங்லாம் வந்து, இப்ப நாங்க என்ன சொல்லி தர போறோம்னா, ஏஐ இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அதற்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எந்த ப்ராம்ப்ட், எந்த ஏஐல, எந்த டூலை பயன்படுத்தினா நாம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஏஐ மனிதர்களின் வேலையை ஒருபோதும் பறிக்காது. ஒரு சின்ன போட்டோ கேமரா இருக்கு பாருங்க, அது கண்டுபிடித்தது அறிவியல். கேமரா வந்து விட்டது, ஓவியர்கள் அழிந்து போவார்கள் என்று சொன்னது உலகம். கேமராவை அறிவியல் கண்டுபிடித்த பிறகுதான் அந்த கேமராவையோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு கேமராவால் எடுக்க முடியாத கோடுகளை எல்லாம் உருவாக்கி பிகாசோ என்ற ஒரு ஓவியன் உலக புகழ் பெற்றார். ஒரு கணிப்பொறியை கண்டுபிடித்து கொடுத்தது அறிவியல். கணிப்பொறி வந்துருச்சு, இனிமே இந்தியால கிளர்க்குகளுக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னாங்க. எந்த கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த கணினியில் சிறந்த உலக நாடுகளினுடைய கணினி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவில் இருந்து தலைமைத்துவம் வாய்ந்த மனிதர்கள் தான் இன்று தலைவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் அமெரிக்கா ஒரு பிச்சை எடுத்ததுங்க. அந்த பிச்சை சுந்தர் பிச்சைங்க. அந்த சுந்தர் பிச்சை தமிழ் மீடியம்ல படிச்சப்ப அந்த பையன் இல்லைன்னா இன்னைக்கு கூகுளே இல்லைங்க. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்து நாம் அச்சப்பட வேண்டாம். அது யாருடைய வேலையும் பறிக்காது. அதற்கு பதிலாக அதற்கு தேவையான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை எப்படி மாணவர்களுக்கு, மாணாக்கர்களுக்கு கற்றுத்தருவது என்ற அதையும் நாங்கள் கல்வி திட்டத்தில் கொண்டு வரப்போகிறோம். அதே போல பெருமையாக இருக்கிறது, நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வரை நம்முடைய டாக்டர் மயில்சாமி ஐயா அவர்களும் நானும் நேரில் சென்று சந்தித்தோம். இன்றைய தினம் இஸ்ரோவினுடைய தலைவர் இருக்கிறார், அறிவியல் தமிழர்கள். நாம் நிலாவிற்கு நிலாவை காண்பித்து சின்ன வயசுலயே நம்ம வீட்டில் எல்லாருமே நிலாச்சோறு சாப்பிட்டுருப்போம் மொட்டை மாடியில இருந்து. இந்த கையை வச்சு நம்மளுடைய ட்ரெடிஷனல் கேம்ஸ்ல வந்து ஒரு விளையாட்டு சொல்லி தருவோம். இந்த சோறு போட்டு பருப்பு கடைஞ்சி நல்லா பிசைஞ்சு கையை மூடிடும், குழந்தை மூடிடும். ஒரு வாய் எடுத்து உனக்கு, ஒரு வாய் அம்மாக்கு, ஒரு வாய் அப்பாக்கு, ஒரு வாய் அக்காக்கு, கடைசியில் அந்த கட்டவர்கள் ஒரு கேப் விடுவாங்க அம்மா. கடைசியில் அந்த ஒரு வாய் எடுத்து இந்த ஒரு வாய் அதோ அந்த நிலாக்குன்னு நிலாவை காட்டி சோறு ஊட்டியது கிடையாது, நிலாவைக்கே சோறு ஊட்டிய அந்த ஒரு ட்ரெடிஷனல் திங்கிங் இருக்கு பாருங்க, நம்மளுடைய ரூட்ஸ். இதை மதிக்கணும். அதே சமயம் இஸ்ரோவினுடைய உதவியோடு பள்ளிக்கூட குழந்தைகள் இந்த சேட்டலைட் அவர்கள் உருவாக்கக்கூடிய குட்டி குட்டி சேட்டலைட்டுகளும் நீங்கள் இஸ்ரோவில் இடமளித்தால், வழிகாட்டினால், நம்முடைய அரசு பள்ளியில் இருந்து மாணவர்கள் உருவாக்கிய சேட்டலைட்டுகள் சந்திரனை வட்டமிடும், இந்த தேசத்தை வட்டமிடும். அதற்கான கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமா பெண்ணுரிமையை போதிக்கும் கல்வி. பயாலஜிக்கல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான் பெண். பெண் என்பவள் யார் என்ற புதிர் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் இருக்கிறது. வீட்டில் அம்மாவாக இருக்கிறாங்க, வகுப்புல ஆசிரியர் இருக்கிறாங்க, சமூகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஒரு விதமா இருக்கிறாங்க. அவங்க யாருன்ற ஒரு புதிர் இருக்கு. அவங்க யாரும் கிடையாது, உன்ன போல ஒரு பயாலஜிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அம்மா இப்படியோ, அக்கா இப்படியோ,
தங்கச்சி எப்படியோ, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படியோ, அப்படிதான் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சரிநிகர் சமானம் என்ற அந்த அந்த ஒரு விஷயத்தை இந்த குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுப்பதற்கு நாம யார்? அது இருக்கு, அது நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் என்ற அந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டு நியூட்ரல், அந்த ஜெண்டர் பேஸ்டு அந்த விஷயங்களை எல்லாம் பெண்ணுரிமையை போதிக்கக்கூடிய கல்வியையும் நாங்கள் முன்வைக்க போகிறோம். அப்புறம் நம் நாட்டு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தருவது. நம்ம நாட்டுல எத்தனையோ சாதனையாளர் இருக்கிறாங்க. நீங்க சின்னதா ஒரு பத்திரிகையில திறந்து ஒரு பெட்டி செய்தியில பாத்தீங்கன்னா அதுல என்னுடைய குழந்தை ஒரு சாதனை பண்ணிருக்கோம். 3 நாட்கள் முன்பு தொல்லியல் துறைக்காக தமிழ்நாட்டில் முக்கியமான தொல்லியல் இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று குகை, மலை, சிகரம், அகழ்வு செய்யக்கூடிய பணிகள், அருங்காட்சியகம் என்று ஓடி ஓடி உழைத்து அங்கெல்லாம் சென்று நேரில் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து முதல்வர்கிட்ட ஒரு விரிவான விஷயங்களை எல்லாம் நான் வந்து சமர்ப்பித்தேன். அப்படி ஓடி ஓடி பார்க்கிற பொழுது அங்க நான் கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த போது பெரும் ஆச்சரியம் தெரியுமா? அத்தனை உலகத்தை புரட்டி போடக்கூடிய சாதனைகளை நம்ம தொன்று தொட்டு செய்யறோம். அப்ப எது வரலாறு? எழுதப்படுவது வரலாறு. அதான நம்ம படிச்ச நம்ம சிலபஸ்ல. பாதுகாக்கப்படுவதுதான் வரலாறு. பேணி பாதுகாக்கப்படுது. அப்ப நம் நாட்டு சாதனைகளை நாம் பேணணும், பாதுகாக்கணும். அப்ப நம் நாட்டு சாதனைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கல்வி திட்டமாக இதை நாங்க வந்து உருமாத்துறோம். அப்புறம் என்னதான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டி போட்டு சொல்லி கொடுத்தாலும் இப்போது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். கருணையுடன் கூடிய அறிவாற்றல். அறிவே இல்லாத கருணை ஆபத்தை விளைவிக்காது. அது ஆபத்தை விளைவித்தாலும் அது தனிநபருக்கானது. ஆனால் கருணையே இல்லாத அறிவு இருக்கு பாருங்க, அது பெரும் ஆபத்து. அது சமூகத்திற்கே ஆபத்து. அப்ப கருணை உணர்ச்சியை கூடிய, மனிதாபிமானத்தோடு கூடிய, பகிர்தலை உணர்த்தக்கூடிய, ஷேரிங்க, கேரிங்க உணர்த்தக்கூடிய, கருணையுடன் கூடிய அறிவாற்றலை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை நாம வந்து உருவாக்குறோம். இதன் மூலமாக என்ன கிடைக்கும்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல பசங்களுக்கு, எங்க அன்பு குழந்தைகளுக்கு, எங்க செல்வங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கும் கல்வி. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 10,000 டன் எடை கொண்ட ஒரு பொருளை எப்படி மூவ்மெண்ட் பண்ணுங்கிறது நீங்க ஏஐ சொல்லலாம். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன? அதற்காக உழைக்கிற ஊழியர்களுக்கு சமமாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பொருளை ஒரு இடத்தில் இருந்து நாம வாங்கினா திருப்பி தரணும், நன்றி சொல்லுங்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஐயா குறிப்பிட்டாரே விருந்தோம்பல் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸையும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டு தேறி அதில் வளரக்கூடிய அளவிற்கு இந்த கல்வி திட்டத்தில் முன்னிலையும் முக்கியத்துவம் நாங்கள் தரப்போகிறோம். ஐயா சில விஷயங்களை இந்த இடத்தில் வைத்தார். அதற்கு சில விஷயங்களை நாங்கள் சொல்லணும். எங்க கல்வித்துறையினுடைய கண்கள் யாருன்னா ஆசிரியர்கள் தாங்க. இந்த கண்கள் வழியா தான் நாங்க உலகத்தை பார்க்கிறோம். இந்த கண்கள் தான் இந்த உலகத்தை எங்களுக்கு காட்டுது. அதே போல இந்த கண்கள் வழியா தான் எங்க குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளை எங்களோடு சேர்த்து அந்த குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்னு காட்டக்கூடிய கண்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்ப எந்த இடத்துலயும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் 2 விஷயங்கள் வைத்துதான் ஆசிரியர்கள் உள்ள வர முடியுமே. தகுதி, திறமை. அவர்களினுடைய தகுதி திறமையை வைத்து மட்டும்தான் இந்த ஆசிரியர்கள் வந்து இனிமே உள்ள வந்து வர முடியும். அந்த தகுதி திறமையை தாண்டி எந்த அரசியல் அழுத்தத்திற்கும் அரசியல் தலையீட்டிற்கும் நாம் இடம் தர மாட்டோம். மேலும் செய்தி தாள்கள் வாசிப்பு என்பது அதிகமாக உலகம் முழுக்கவே குறைந்து போயிருச்சு. எல்லாருமே ஸ்கிரீன் டைம் அதிகமாயிருச்சு, ரீடிங் டைம் குறைஞ்சிருச்சு. அப்ப எங்களுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி வெகு விரைவில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் செய்தித்தாள் வாசிப்பு நேரம்னு we are going to dedicate few minutes, கொஞ்சம் டைம் அதற்கு ஒதுக்கி அந்த மாணவர்களிடையே செய்தித்தாள் வாசிப்பை ஊக்குவிக்க போகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையில தெரிவிக்கின்றேன். எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அப்ரூவலுக்கோ, அப்கிரேடேஷனுக்கோ, ரெனவலுக்கோ, என்ஓசிக்கோ எதுக்கு வந்தாலும் மனித தலையீடே அங்க வந்து இனிமே இருக்காது.